1999 5 ஆண்டு காலம் பாரதிய ஜனதா மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தாங்க திமுக. அதுக்கு பிறகு காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த பொழுது திராவிட முன்னேற்ற கழக எம்பி அந்த மத்திய மந்திரி சபையில் இடம்பெற்றிருந்தாங்க. பாரதிய ஜனதா ஆட்சி மத்தியில் நடைபெற்றும் பொழுதும் திமுக எம்பிகள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க. அதற்கு பிறகு காங்கிரஸ் மத்தியிலே ஆட்சி ஏற்பட்ட பொழுதும் அந்த காங்கிரஸ் மத்திய மந்திரி சபையில் திமுக எம்பிகள் அமைச்சராக இருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவர் ஒருவர் காங்கிரஸ் நிதியமைச்சராக இருந்தார். இப்படி 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே அமைச்சராக இருந்தாங்க. அப்பொழுது எவ்வளவு நிதியை தமிழகத்திற்கு கொண்டு வந்தாங்க, எவ்வளவு புதிய திட்டத்தை துவக்கினார்கள். அதனால் தமிழகம் எந்த அளவுக்கு ஏற்றம் பெற்றது என்பதை நாம்